வணக்கம் நேயர்களே. இலங்கையில் வருகின்ற மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் ஆணையகத்தின் பிரதி தேர்தல் ஆணையாளர் பெமியாட்டிகள ஒரு அவசியமான செய்தியை பெறமாறி இருக்கின்றார். அவர் பரிமாறிய செய்தி என்னவென்று சொன்னால், AI தொழில்நுட்பத்தை நாங்கள் மிகவும் கண்காணிக்கின்றோம் இலங்கையில். ஏனென்றால் இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்கின்ற தன்மை இந்த தேர்தலில் ஏற்படவிருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்களிக்கப் போகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு தவறான செய்திகள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரப்பப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக AI தொழில்நுட்பம் பாவிக்கப்பட்டு அதன் மூலமாக தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுமானால் இளைஞர்கள் யுவதிகள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேர்தல் பிரச்சாரங்கள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் பொய்யானவையாகவும் அநீதியாகவும் நீதிக்கு புறம்பானவையாகவும் இருந்தால் அதனை பார்க்கின்ற இளைஞர் யுவதிகள் மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டம் ஏற்பட்டுவிடும். அதனால் சமூக வலைத்தளங்களை முழுமையாக கண்காணிக்கின்ற வகையில் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் மூலம் அவைகள் கண்காணிக்கப்பட்டு சரியான தகவல்கள் இல்லாத தகவல்களை பரப்புகின்றவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்றும் பிரதி தேர்தல் ஆணையாளர் பெமியாட்டிகள தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் சொன்ன விஷயம் என்று சொன்னால், இந்த முறை இலங்கையில் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இதுவரையிலும் கோடபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிச் சென்றதன் பிற்பாடு ஒரு முறையான மக்கள் அதிகாரத்தின் ஆணையின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி இல்லாத நாடு இந்த இலங்கை. இந்த இலங்கையில் இப்பொழுது இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலும் ஒரு நீதியானதாக இடம்பெற வேண்டும். ஒரு மக்களை குழப்புகின்ற வகையிலோ அல்லது அவர்களுக்கு பொய்யான தகவல்களையும் தவறான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு அவர்களை குழப்பி விடுகின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் தேர்தல் ஆணையம் கை கொடுக்காது. எனவே சரியான முறையில் சமூக ஊடகங்கள் கண்காணிக்கப்பட்டு குறிப்பாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் AI தொழில்நுட்பம் போன்றவை இந்த தேர்தலில் எவ்வாறு தங்களுடைய பொய்யான விடயங்களை செய்ய போகின்றன என்பதை கண்காணிக்கின்ற நடவடிக்கைகளுக்காக நாங்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம். எனவே சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துகின்ற எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் பங்களிக்க மாட்டோம் என்பதுதான் பிரதி தேர்தல் ஆணையாளரின் கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்துக்கு வெளிச்சேர்க்கின்ற வகையில் சமூக ஊடகங்கள் இப்பொழுது கண்காணிக்கப்படுகின்றன. அதனால் நாங்கள் சொல்லிக்கொள்கிற விஷயம், எங்களுடைய உறவுகளுக்கு சமூக வலைத்தளங்களில் இனி நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களையோ அல்லது தேர்தல் வேட்பாளர்கள் பற்றிய கருத்துக்களையோ தேர்தல் பற்றியோ எந்த விதமான கருத்துக்களையும் பதிவிட வேண்டாம் என்பதை எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உங்கள் சமூக வலைத்தள கணக்குகள் கண்காணிக்கப்படும். எனவே அவரை பற்றியோ இவரை பற்றியோ எவரை பற்றியும் நீங்கள் குறிப்பாக அரசியலை பற்றியே பேசாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் போடுகின்ற கருத்து யாராவது ஒருவருக்கு தவறாகப்பட்டு அல்லது பார்க்கின்ற குழுவுக்கு நீங்கள் போடுகின்ற கருத்தானது தகவலானது ஒரு வதந்தி என்று அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அறிந்தால் உங்கள் கணக்கு முடக்கப்படும், நீங்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவீர்கள். எனவே சரியான மாதிரி நீங்கள் உங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விடயங்களை நீங்கள் எழுதாதீர்கள், அதை பண்ணாதீர்கள், ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருப்பதுதான் புத்திசாலித்தனமான விடயம். தேர்தல் பிரதி ஆணையாளர் மிகவும் கண்டிப்பாக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். சமூக வலைத்தளங்கள் கண்காணிக்கப்படும், அதன் மூலமாக பரப்பப்படுகின்ற பொய்யான செய்திகள் தகவல்களை நாங்கள் கண்காணிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அவதானமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.